ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 பயிற்சி 3.1ல் முதல் கணக்கு பார்க்க என்ன கொடுத்துருக்காங்க. பின்வரும் அட்டவணையில் ஒரு செவ்வகத்தின் சில அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன, தெரியாத அளவுகளை காண்க. ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்கிறது செவ்வகத்தினுடைய அளவுகள். நீளம் 5 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர்னா சுற்றளவும் பரப்பளவும் என்னன்னு. முதல் கணக்கு. நீளம் 5 சென்டிமீட்டர், அகலம் 8 சென்டிமீட்டர். எப்போவுமே நீளம் அதிகமாகவும் அகலம் கம்மியாகவும் இருக்கும். இந்த கணக்கில் 5, 8ன்னு கொடுத்துருக்கோம். எப்போவுமே நீளம் தான் பெருசாக இருக்கும். நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் 5 சென்டிமீட்டர்னு இருக்கும். ஓகே, புக்லேயே உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சுற்றளவு என்ன? சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? ஈக்குவல் டு 2 இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம். ஓகே, இது செவ்வகத்தின் சுற்றளவு. என்ன வடிவம் இது? செவ்வகம். நீளம் எவ்வளவு? 5 + அகலம் 8. 8 5 13. 13 2ஆல் பெருக்குனா 26 சென்டிமீட்டர். எது? சுற்றளவு. போடுவோமா இந்த இடத்துல? 26 சென்டிமீட்டர். அடுத்து பரப்பளவு. பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? நீளம் இன்ட்டு அகலம். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? நீளம் இன்ட்டு அகலம். நீளம் 5, அகலம் 8. ஸோ 8 எவ்வளவு? 40 சதுர சென்டிமீட்டர். பரப்பளவு உண்மையில என்ன போடணும்? சதுர சென்டிமீட்டர். எவ்வளோ கிடைக்குது? 40 சதுர சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது இரண்டாம் கணக்கு. நீளம் 13, அகலம் என்னன்னு தெரியல. அகலம் கண்டுபிடிக்கணும். சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 54 சென்டிமீட்டர். பரப்பளவும் அகலமும் கேட்குறாங்க. ஸோ செவ்வகத்தின் சுற்றளவுக்குரிய ஃபார்முலா எழுதி அதில் ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அகலம் கண்டுபிடிச்சிடலாம். செவ்வகத்தின் சுற்றளவு ஈக்குவல் டு 2 நீளம் கூட்டல் அகலம். சுற்றளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 54 ஈக்குவல் டு 2 இன்ட்டு நீளம் எவ்வளவு? 13. அகலம் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 முதல்ல கீழே இருக்கு. 27 அடிச்சு கொடுத்தோம்னா 2 4 மிச்சம் 1 14, 7 2 14. ஓகே, அடுத்த ஸ்டெப்பு 27 + 13 கிட்ட வந்துச்சுன்னா -13 கழிச்சோம்னா 14. ஸோ அகலம் எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். 7ல் 3 வச்சுனா 4, 2ல் 1 வச்சுனா 1. ஓகே, அடுத்து பரப்பளவு. நீளம் இன்ட்டு அகலம். நீளம் 13 சென்டிமீட்டர், அகலம் 14 சென்டிமீட்டர். பெருக்கி போட்டு ஓகே. நாம 12 2 மிச்சம் 1 4 1 5 1 3 3 1 1 2 8 182 சதுர சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது அகலமும் சுற்றளவும் கொடுத்து நீளம் கண்டுபிடி. அகலம் 15, சுற்றளவு 60. மூணாம் கணக்கு. அகலம் 15 சென்டிமீட்டர், சுற்றளவு 60 சென்டிமீட்டர். ஸோ நீளம் கண்டுபிடிப்போம். செவ்வகத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? செவ்வகத்தின் சுற்றளவு 2 இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம்.
ஓகே. சுற்றளவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60. நீளம் தெரியாது, அகலம் 15. ஓகே. இந்த 2 முதல்ல கீழே கொண்டு வா. அடித்து கொடுத்தா 30. அடுத்து நீளத்தை மட்டும் வச்சுக்கோ. 15 அங்கிட்டு கொண்டு வா. அப்போ நீளம் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஓகே. அட்டவணையில் எழுதிடுவோம். அடுத்து பரப்பளவு. பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். நீளமும் 15 இருக்குது, அகலமும் 15 இருக்குது. ஸோ 200 5 220 சதுர சென்டிமீட்டர். நீளமும் எவ்வளோ கிடச்சிச்சு? 15 சென்டிமீட்டர் கிடைக்கிது. 2 சமமாக இருக்கையில் அது கிட்டத்தட்ட சதுரமாக இருக்கு. ஓகே. அடுத்தது நீளம் 10 கொடுத்து அகலமும் தெரியல, சுற்றளவும் கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு 120, நீளம் 10. 4ஆம் கணக்கு. செவ்வகத்தின் பரப்பளவு 120 சதுர சென்டிமீட்டர். நீளம் 10 சென்டிமீட்டர். ஸோ அகலம் கண்டுபிடிப்போம். பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? நீளம் இன்ட்டு அகலம். பரப்பளவு 120 கொடுத்துட்டாங்க, நீளம் 10 கொடுத்துட்டாங்க, அகலம் கண்டுபிடிக்கலாம். 120/10 12. ஸோ அகலம் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அடுத்து சுற்றளவு கண்டுபிடிப்போம். செவ்வகத்தின் சுற்றளவு என்ன ஃபார்முலா? 2 இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம். L+B. 2 இன்ட்டு நீளம் எவ்வளவு? 10, அகலம் 12. 22 உள்ள கூட்டினா 2, 22 2 பெருக்குனா 44 சென்டிமீட்டர். ஸோ அகலம் 12, சுற்றளவு 44. ஓகே. அடுத்தது அகலம் 4 அடி, பரப்பளவு 20 சதுர அடி. அகலம் பரப்பளவு 20 சதுர அடி. செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். பரப்பளவு எவ்வளவு? 20. நீளம் எவ்வளவு? 4 அடி. அப்போ அகலம். ஸோ 20/4 5 அடி. இப்போ நீளம் 5 அடி. ஓகே. நீளம் இன்ட்டு அகலம். இதில் அகலம் 4 அடின்னு கொடுத்துருக்காங்க, அகலத்துக்கு பதில் 4 அடி போட்டால் நீளம் 5 அடின்னு வரும். ஓகே. சுற்றளவு கண்டு. செவ்வகத்தின் சுற்றளவு 2 கூட்டல் நீளம் 2 இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம். 2 நீளம் 2 அகலம். நீளம் எவ்வளவு? 5 அடி. அகலம் எவ்வளவு? 4 அடி. 5 4 9. 9 இன்ட்டு 2 18 சதுர அடி. ஓகே. சுற்றளவு 18 சதுர அடி, நீளம் 5 அடி. நீளம் 5 அடி, 18 சதுர அடி, இது 20 சதுர அடி. ஓகே.